வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஆர்பியில் யூனிட் 1 பாட்னியில் வைரஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் வைரஸ்னால் என்ன, ஏன் வைரஸ் நச்சுத்தன்மையுடைய ஒரு உயிர் நம்ம சொல்கிறோம், அதனால் என்ன மாதிரி அவங்க டிசீஸ்லாம் வந்ததை பற்றி பார்த்தோம். வைரஸோடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய ஷேப்பு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸ்னால் என்ன, அண்ட் தென் பிளான்ஸ்க்கு டிசீஸ் காஸ் பண்ணால் அந்த வைரஸ் நம்ம என்ன பேர் கொடுக்குறோம், அதுவே ஃபங்கஸ்க்கு டிசீஸ் காஸ் பண்ணால் அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம், ஒரு சைன் ஆஃப் பாக்டீரியாவுக்கு டிசீஸ் காஸ் பண்ணால் அதுக்கு என்ன பேர் கொடுக்கணும். இப்போ நிறைய வித்தியாசமான அந்த பாக்டீரியா பேஜஸ் பார்த்துருந்தோம். தென் அடினோ வைரஸ், அண்ட் தென் ஹியூமன் டிசீஸ் காஸ் பண்ணுற வைரஸ் சொல்கிற ஹெச்ஐவி வைரஸ், தட் இஸ் வாட் ரெட்ரோ வைரஸ். இதெல்லாம் பற்றி நம்ம ஜென்ரலாக அதோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துருந்தோம். பட் இன்னைக்கு இந்த எபிசோடு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ரெட்ரோ வைரஸ்ன்ற ஒரு ஹியூமனுக்கு டிசீஸ் காஸ் பண்ணுற வைரஸ் எப்படி மனிதனுடைய அந்த லிம்போசைட் செல்ஸ், தட் இஸ் ஹியூமனுக்கு முக்கியமான லிம்போசைட் செல்ஸ் எதுக்குன்னா இம்யூனிட்டிக்காக தான், அந்த செல்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுது. தென் பிளான்ட்ஸ்க்கு அண்ட் அனிமல்ஸ்க்கு எப்படி டிசீஸ் வருது. லைட்டிக் சுழற்சி, அதாவது வீரியமுள்ள சுழற்சினா லைட்டிக், வீரியமற்ற சுழற்சி அதாவது லைசோஜெனிக் சைக்கிள். ஸோ பாக்டீரியா பேஜ் ஹேஸ் 2 type ஆஃப் லைஃப் சைக்கிள். அதை பற்றியும் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நவ் we are going to discuss first the structure of the general virus. So in the previous class itself, what I discussed to you, that is envelope protein which present in the envelope. அந்த உரை மேலே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இருக்கிறது என்னது, வைரல் ஜீனோம். இந்த வைரல் ஜீனோமுக்கு சுற்றி இருக்கிறது capsid, that is nucleocapsid. Please remember the nucleocapsid, it's made up of capsomere. Then what is capsomere? Exactly, it is protein. அது ஒரு புரத அலகு தான். இந்த அலகு இல்லைன்னா கண்டிப்பாக என்ன கிடையாது, கேப்சிட் கிடையாது. இந்த கேப்சிட் தான் ஒரு பாதுகாப்பை கொடுக்குது எதுக்கு, நியூக்ளிக் ஆசிடுக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. இந்த நியூக்ளிக் ஆசிடை சுற்றி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அடுத்தது உங்களுக்கு ஒரு என்வலப் இருக்குது. இருந்தால் என்வலப் வைரஸ் நம்ம சொல்லணும். என்வலப் இல்லை, அப்போ அந்த வைரஸ் நம்ம கொடுக்குற பேர் நேக்கட் வைரஸ். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுவும் கேட்பாங்க, நேக்கட் வைரஸ்னால் என்ன, என்வலப் வைரஸ்ன்னு எனக்கு கேட்பாங்க. ஸோ வைரஸ்களின் வகைப்பாடு பார்த்தீங்கன்னா 7 கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 7 கிளாசிஃபிகேஷன் வைரஸ் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் we are going to discuss எப்படி அந்த வகைப்படுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அதோட பெருக்கமுடைய தன்மையை பொறுத்து, அது மரபணுப்பு தொகையத்தின் ஜீனோம் இயற்கை தன்மையை பொறுத்து, வெதர் இட் இஸ் வாட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, அண்ட் தென் அது மாற்றத்திற்கான நோதி, தட் இஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஒரு வைரஸை நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பெருக்கமடையும் தன்மை, தட் இஸ் வாட் ரிப்ளிகேஷன், இரட்டிப்பாதல் தன்மை, பெருக்கமடைய தன்மை, மரபணு ஜீனோம், அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அதோடைய நியூக்ளிக் ஆசிட், வெதர் இட்ஸ் ஏ ஆர்என்ஏ ஆர் வாட் டிஎன்ஏ. ஸோ அது மட்டும் இல்லாமல் நொதி, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம், இதெல்லாம் பொறுத்து நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா வைரஸை 7 வகையாக வகைப்படுத்துகிறோம். என்ன அந்த 7 வகைப்படுத்துதல் பார்த்தீங்கன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1ல் வைரஸஸ் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. Virus with the double stranded DNA is a class 1 virus. Its examples what? Adenovirus. Please remember the adenovirus comes under the class 1 and the virus has the double stranded DNA. And second class 2, that is virus with what? Positive, that means sense or DNA. What is that? Sense DNA. Sense DNA is single stranded sense DNA. எக்ஸாம்பிள்ஸ் போடணும், பேரோவைரஸ். அந்த வைரஸ்லாம் தனக்கு தேவையான இட் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் ப்ரோட்டீன் கோட், அதோடைய டெய்ல் எல்லாத்தையுமே உருவாக்கிக்கும் ஒரு பாக்டீரியா பேஜாக இருந்தால். சாதாரண வைரஸ் இருந்தால் அதுக்கான என்வலப் அதுவே உருவாக்கிக்கும். ஸோ கிளாஸ் 2 வைரஸ் வித் what பாசிட்டிவ், தட் மீன்ஸ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ப்ளீஸ் ரிமெம்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இட்ஸ் வாட் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. செகண்ட் கிளாஸ் only contains what? It has single standard DNA, that is called parvovirus. And move on to what? Class 3 virus with what? Double standard RNA. So class 3 start பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது, RNA, it's a double standard. So எங்கெல்லாம் RNA வைரஸ் வருதோ mostly that is what? அனிமல்ஸை தான் பிளான்ட்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். பட் ரெட்ரோ வைரஸ், it's RNA virus, it's a double standard virus which causes the disease to the human. That you have to remember it. Clear? Yes. So this class 3 virus with double stranded RNA, this is a Rio virus
which affect the human body and cause the disease. That you have to remember it. Clear? And move to what? Class 4. In the class 4, virus with what? It's a single stranded RNA. So I already said to you the virus 3. It is what? Double stranded RNA. It's example of what? Reovirus. Now move to what? Class 4, virus with what? Positive sense of single stranded RNA. That is for Togo virus. And move to what? Class 5. In the virus pathina, negative, that is for antisense single strand RNA, the rabadoviruses. Understood? And move on to what? Class 6, virus with what? Positive sense single strand RNA, reverse transcriptase that replicate with DNA intermediate in life cycle. First term, the reverse transcriptase enzyme we are using in the retroviruses. Please remember, it's very important to remember. Class 6 virus start பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா single stranded RNA is a sense RNA replicate and by using the reverse transcriptase enzyme. Understand? And finally the final class, அதாவது வகுப்பு பார்த்தீங்கன்னா 6வது வகுப்பு 7வது வகுப்பு class 7, that is virus with double stranded RNA. This is also show the what? Reverse transcriptase enzyme. நொதிய, அதாவது reverse transcript நொதிய இருக்கக்கூடிய ஒரு வகுப்பா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த class 7 virus. And we can call this what? HepaDNA viruses, which comes under the class 7. And see what is exactly about viral genome. Whether it's a look is in the linear arrangement or in the linear, that we have to remember. Very important. Of course, எல்லா virusமே வந்து பார்த்தீங்கன்னா it's not a linear. Some of the viruses which shows the linear and other viruses which shows the helical or circular structure also. See, nucleic acid may be in a linear or circular form. Okay, the virus is possessing what? DNA. For example, if எந்த வைரஸ்லாம் உங்களுக்கு DNA இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் நம்ம கொடுக்குற பேர் இது டிஆக்சி வைரஸஸ். இப்போது வைரஸ் DNA இருந்ததுன்னா, DNA தான் ஒரு நியூக்ளிக் ஆசிடாக ஒரு வைரஸில் இருந்ததுன்னா நமக்கு அது கொடுக்குற பேர் டிஆக்சி வைரஸஸ். இஃப் சில வைரஸில் RNA இருந்ததுன்னா, RNA ஜெனடிக் மெட்டீரியல் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு கொடுக்குற பேர் தான் ரிபோ வைரஸஸ். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ், வெரி இம்பார்ட்டன்ட். வைரல் ஜீனோம் பொறுத்தவரை நீங்கள் ஒரு 3 விஷயம் ஞாபகம் வச்சுட்டா போதும். நியூக்ளிக் ஆசிட் லீனியராக இருக்கணும், இல்லைன்னா சர்க்குலராக இருக்கணும். அதோடைய நியூக்ளிக் ஆசிட் வெதர் இட்ஸ் டிஎன்ஏவாக இருக்கட்டும் இல்லைனா ஆர்என்ஏவாக இருக்கட்டும். அந்த மீன் டைம் வைரஸ் வந்து டிஎன்ஏ இன்கேஸ் டிஎன்ஏ இருந்துச்சுன்னா அந்த வைரஸ்க்குள்ளே டிஆக்சி வைரஸ், ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் வாட்? ரைபோ வைரஸ். திஸ் இஸ் ஓன்லி யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். And see the typical viral genome, see this picture, you can see the DNA viruses here and RNA viruses. The DNA virus which shows the single strand DNA as well as what? Double stranded DNA. Likewise, the RNA virus also shows what? Single strand RNA and then what? Double stranded RNA. From that only what? The retroviruses and then what? HepaDNA virus was arised. And so majority of animals and bacterial viruses are contained DNA viruses. For example, if you take like a human body, like HIV, human immunovirus is the animal virus which possesses DNA. Yes, and we possess RNA because எல்லா animalsலையுமே what I said DNA தான் பெருசாக இருக்குன்னு சொல்கிறோம். But in the retrovirus, HIV virus, it has what? RNA is a nuclear genome. Clear? It's a single stranded RNA which responsible for the causing the HIV disease. That is HIV virus which cause the AIDS disease. Clear? And plant viruses generally contain RNA. Remember this one, cauliflower mosaic virus. That is cauliflower தேமல் வைரல் நோய் தாக்கக்கூடிய அந்த வைரஸ்க்கு நம்ம கொடுக்குற பேர் தான் காலிஃப்ளவர் மோசைக் வைரஸஸ். அந்த வைரஸில் மட்டும் டிஎன்ஏ இருக்குது. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோன்னா எல்லா பிளான்ஸ்க்குமே மோஸ்ட் ஆஃப் தி பிளான்ஸ் வந்து உடனே தான் நியூக்ளியர் ஜீனோமாக இருக்குது. எக்ஸப்ஷன் கேசஸ் இந்த காலிஃப்ளவர் பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணுற அந்த வைரஸ், அந்த காலிஃப்ளவர் மொசைக் வைரஸில் மட்டும் உங்களுக்கு இருக்கிற நியூக்ளியர் ஜீனோம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிஎன்ஏ. ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஓன்லி தீஸ் டூ டிஃப்ரென்ஸ் ஓன்லி. ரெட்ரோவைரஸ் which causes disease to the human body, that is AIDS disease, அதை காஸ் பண்ணுற வைரஸ்க்கு இருக்கிற
and the nucleic acid it's RNA, single stranded RNA. Whereas in the plant காமனாக என்ன இருக்கும், RNA தான் இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்கா, DNA இருக்கு. So this is the unique feature you have to remember the exam point of view. And see this retrovirus which cause the disease to the human body. That is what AIDS disease, acquired immunodeficiency or acquired immunodeficiency syndrome which occur in the human body. See this retrovirus, you can see the surface envelope protein. You can see the picture here, there's a transmembrane envelope protein is present. Below the transmembrane protein there's a cross shell proteins there. So what is the reason it has so many envelope, so many shell? For the reason it is to give the production of the internal nucleic acid. It needs to give the production of that internal nucleic acid, and that production is exactly given by the transmembrane envelope protein and surface envelope region. Clear? And here இங்கே பார்த்தீங்கன்னா அந்த என்வெல்ப் மேலே நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. எதுக்காக இந்த ப்ரோட்டீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியை போய் அட்டாக் பண்ணுது இந்த வைரஸ்னால், ஃபஸ்ட்டு இந்த வைரஸ் போய் அட்டாச் ஆகணுமா இல்லை நம்மளுடைய மெம்பரேன் மேலே? கண்டிப்பாக இல்லைனா லிம்போசைட் செல்ஸ் இருக்குல்ல, அந்த செல்ஸ்குள்ளே போயிட்டு அதை அட்டாச் ஆனால் இந்த ப்ரோட்டீன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹெல்ப் பண்ணுமா? என்னென்னா எக்ஸாக்ட் அந்த பிளாஸ்மமில் போய் அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ப்ரோட்டீன் சொல்கிறேன். அப்படின்னா இந்த ப்ரோட்டீனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசெப்டார்ஸ். Please remember this protein which contains the protein receptors, and that receptors exactly bind with the specific receptors which present in the lymphocyte cells, that is T lymphocyte cells. Clear now? So internal உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா that is RNA இருக்கு, and that is surrounded by the capsid. Clear? See how does this process taking place in the human body? ஹியூமனாக அட்டாக் பண்ணுற அந்த இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் எப்படி அட்டாக் பண்ணுது? முதல்ல இது எப்படி உள்ள என்ட்ரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஜென்ரலாக வைரஸ் வந்து எப்படி என்ட்ரி ஆகுனா, ஒன்று மவுத் வழியாக போகணும், இல்லைனா நோஸ் வழியாக போகணும், இல்லை ஸ்கின் வழியாக போகும். ஈவன் தோ செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கோனாட்ஸ், தட் இஸ் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ். நம்ம எதை மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் சொல்லுவோம்? லைக் எ டெஸ்டஸ், ஓகே, அண்ட் ஓவரி. இந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் வழியாகவும் வைரஸ் உள்ளே என்ட்ரி ஆகும். நம்ம அந்த மாதிரியான வைரஸ் என்ட்ரி ஆச்சுன்னா அதுக்கு கொடுக்குற பேர் தான் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் வைரஸஸ். அது காஸ் பண்ண டிசீஸ் நம்ம கொடுக்குற பேர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், பால்வீன நோய்கள். இந்த பால்வீன நோய்கள் வைரஸ் மட்டும் கொடுக்காது, புரோட்டோசோன்ஸும் ஏற்படுத்தும், பாக்டீரியாவும் ஏற்படுத்தும். ஸோ வைரஸ் எல்லா வகையிலுமே நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகும். இப்படி தான் என்ட்ரி ஆகணும் அதுக்கெல்லாம் கிடையாது. அது வந்து நோஸ் வழியாகவும் உள்ள என்ட்ரி ஆகும், மவுத் வழியாகவும் உள்ள என்ட்ரி ஆகும். ஈவன் கேன்சரை கூட சில வைரஸ் காஸ் பண்ணும். சம் வைரஸஸ் காஸ் தி கேன்சர் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி வைரஸ் நம்ம கொடுக்க பேர் ஆன்கோஜென் வைரஸஸ். உங்களுக்கு தெரியும் வைரஸ் கேன்சர் என்ன சொல்லணும் ஜென்ரலாக? அப்நார்மல் செல் டிவிஷன், அப்நார்மல் செல் க்ரோத், அதாவது நிறைய செல்ஸ் நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது வித்தவுட் ப்ராப்பர் ஃபங்க்ஷன். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால் மியூட்டாஜன்ஸ், நம்மளோட கெமிக்கல் மியூட்டேஷன்ஸ்னால் நடக்கிறது. ஸோ வைரஸ் கூட என்ன பண்ணோம்னா கேன்சரை உருவாக்கும். அந்த மாதிரி வைரஸ்க்கு ஆன்கோஜென்ஸ் வைரஸ் சொல்கிறோம். இங்கே நம்ம இங்கே பார்க்க போகிற வைரஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ வைரஸ் விச் காஸ் தி எய்ட்ஸ் டிசீஸ். ஃபர்ஸ்ட் இது என்ட்ரி ஆகிற இது எப்படி எந்த பாத்வேன்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இட் என்டர் த்ரூ தி நோஸ். அகைன் நோஸ் வழியாக உள்ளே வந்ததுக்கப்புறம் இட் மூவ் தி மேக்ரோபேஜஸ், வெரி இம்பார்ட்டன்ட். It moves in the pharynx, larynx and enter into the what? Macrophages. So in the macrophage, first it attack the normal cells. முதல்ல இதை போய் அட்டாக் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா நார்மல் பாடி செல்ஸ் தான் அஃபேர் பண்ண போகுது. அதுக்கப்புறம் தான் இது எங்கே போய் அட்டாக் பண்ணுமா? டி லிம்போசைட்ஸை போய் அட்டாக் பண்ணும். எதுக்காக இந்த டி லிம்போசைட்ஸை போய் இந்த ரெட்ரோ வைரஸ் போய் அட்டாக் பண்ணணும்? ஏன்னா இதோட மெயின் சோர்ஸ் இது மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் அதிகமாக நடக்கணும். எதுக்கு ஒரு வைரஸ் நம்ம பாடிக்குள்ளே போகணும்? இல்லை ஏன் ஒரு பாக்டீரியா, ஒரு ஈகோலை, நமக்கு ஹார்ம்ஃபுல் ஈகோலை பாக்டீரியாவும் இருக்குது, யூஸ்ஃபுல் ஈகோலை பாக்டீரியாவும் இருக்குது. பிகாஸ் தே நீட் டு சர்வைவ், தே நீட் டு சர்வைவ். சி எல்லா பாக்டீரியாவுமே கெனாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் ஃபுட். இதுதான் இதோட யூனிக் ஃபீச்சர். இப்போ நம்ம எப்போ ஆட்டோட்ராஃபிக் சொல்லுவோம்? ஒரு ஆர்கானிசம் அதுக்கான ஃபுட்டை அதுவே ரெடி பண்ணிக்கிச்சுன்னா அதை நம்ம ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம் சொல்கிறோம். அதாவது தற்சார்பு ஊட்டமுறை, அதாவது தனக்கு தேவையான தானே தயாரித்துக்கொள்ளும். தற்சார்பு உயிரினம் தனக்கு தேவை உணவை தனக்கு தேவை உணவை தானே தயாரித்துக்கொள்ளும். ஸோ ஆட்டோட்ரோஃபிக் ஆர்கானிசம்ஸ்.
ஹெட்ரோட்ரோஃபிக் ஆர்கன்ஸ் அதுக்கான உணவை அதை தயாரித்துக்கொள்ள முடியாது. இப்போது ஒரு பிளான்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த பிளான்ஸ் என்ன செய்யும்? எக்ஸாம்பிள் பிளான்ஸ் அதுக்கான உணவை வந்து அதுவே தயாரிச்சுக்கும். அதேமாதிரி பாக்டீரியாவும் அதுவே தயாரித்துக்கொள்ளும். ஸோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியாவும் இருக்குது, ஹெட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியாவும் இருக்குது. ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா பேஸ்ட் எக்ஸாம்பிள் we can say it's called cyanobacteria, we can say cyanobacteria. அப்போ ஹெட்ரோ டைப் ஆஃப் பாக்டீரியா நம்ம யார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இட்ஸ் லைக் எ லாக்டோபேசிலஸ். ஸோ வாட் இஸ் லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா? இந்த பாக்டீரியாவுக்கு அது சர்வை பண்ணணும், அது மல்டிப்ளை பண்ணணும், அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிது. அப்போ என்ன செஞ்சு ஆகணுமா? அது கண்டிப்பாக டிவிஷன் பண்ணணும். டிவிஷன் பண்ணால் என்ன தேவை? எனர்ஜி தேவை. எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும்? அது ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண தான் கிடைக்கும். ஏடிபி எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? அதுக்கு ஃபுட் சப்ஸ்டியூட் கிடைச்சது, லைக் இன் தி ஃபார்ம் ஆஃப் சப்ஸ்டியூட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீனாக இருக்கலாம், சப்ஸ்டியூட் இன் தி ஃபார்ம் ஆஃப் லைக் லிபிட்ஸாக இருக்கலாம், சப்ஸ்டியூட் இன் தி ஃபார்ம் ஆஃப் வாட் கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கலாம். ஸோ நான் சப்ஸ்டியூட் சொல்கிறேன்னா யார்? இட்ஸ் சப்ஸ்டியூட் என்பது தலைப்பொருள். இந்த தலைப்பொருள் எந்த ஒரு மூலக்கூறு அமைப்பாகவும் இருக்கலாம். வைரஸ்க்கும் அதே மாதிரி தான், வைரஸ்க்கும் உணவு தேவைப்படும். அப்போ என்ன ஆகுதுன்னா வைரஸால் அதுக்கான உணவை தயாரித்து கொள்ள முடியாது. ஸோ அதுக்கான உணவு எங்கேருந்து எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி ஹோஸ்ட். ஏன்னா அது எந்த உணவையும் தயாரிக்காது, அது மல்டிப்ளேஷன் பண்ணாது. மல்டிப்ளேஷன் பண்ணுறதை நம்மளை வச்சு பண்ணிக்கும், அது அசம்பிள் பண்ணுறதை நம்மளை வச்சு பண்ணிக்கும். ஒன்லி அது உள்ளே போய் அதுக்கான வைரஸை மட்டும் கொடுத்துரும் நம்ம கையில். இந்த வைரஸ் கையில் வச்சு கையில் கொடுத்துரும், நீ எனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துரும். நம்மளுடைய ஓன் டிஎன்ஏ என்ன பண்ணணும்னா பிகாஸ் நம்மளோட செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் இன்ஆக்டிவாக போயிடுது. அதால் அதோடைய நார்மல் ஃபங்க்ஷனை பண்ண முடியல. ஏன்னா உள்ளே யார் வந்துட்டாங்களா, இந்த ரெட்ரோ வைரஸோடைய அந்த ஆர்என்ஏ உள்ளே வந்துடுச்சு. ஸோ இப்போ டிஸ்டர்பன்ஸ் நம்முடைய நார்மல் லிம்போசைட்ஸோடைய அந்த செல்லுடைய நார்மல் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. லைக்வைஸ் கம்பேரிங் வித் தி வாட்னோ இந்த பாக்டீரியாவுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாக்டீரியா வந்து எப்படி அதுக்கான உணவு அதுவே தயாரித்து கொள்ள முடியாதுன்னு நம்ம சொல்கிறேன். லாக்டிக் ஆசிட் ஒரு ஹெட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியா அதுக்கான உணவு அதுவே தயாரித்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா அதுக்கான உணவை அதுவே தயாரித்து கொள்ள முடியும். அப்போ இந்த லாக்டோபேசிலஸ் வந்து லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா எல்லா இடத்துலையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கிற இடத்துல கூட இருக்கும். ஆனால் அதுக்காக மல்டிப்ளிகேஷன் நடக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபுட் சோர்ஸை யார் இருக்கா? மில்க் இருக்குது. ஸோ லாக்டோபேசிலஸ் மில்கில் வந்து அது லாக்டோபேசிலஸ் இனாக்குலேட் வந்து அதிகமாக மல்டிப்ளிகேஷன் நடக்கும் போது அந்த மில்கை வந்து கர்டாக மாற்றுதுன்னு சொல்கிறோம். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் தி இனாக்குலம், தட் இஸ் நம்ம தயிர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தயிர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் அதிகப்படியான பாக்டீரியா யூஸ்ஃபுல் பாக்டீரியா இருக்குது, லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா இருக்குது. அப்போ அந்த லாக்டோபேசிலஸ் பாக்டீரியாவை இருக்கிற அந்த தயிரை நம்ம ஒரு மில்கில் ஆட் பண்ணும்போது நம்ம இன்னும் புதுசாக அதிகமான தயிரை உருவாக்க முடியுது. காரணம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தட் பாக்டீரியா. அப்போ என்ன நடக்குது? டிவிஷன் நடக்குன்னா அதுக்கு ஃபுட்டு தேவை. அந்த ஃபுட்டாக இருக்கிற அந்த லாக்டோஸ்ன்னு சொல்கிற அந்த சப்ஸ்டியூட் எங்கேருந்து கிடைக்குதா? மில்க்லேருந்து கிடைக்குது. ஸோ ஹெட்ரோட்ரோஃபிக் ஆர்கானிசம் லைக்வைஸ் இந்த ரெட்ரோவைரஸ் which enter into the human body, exactly which enter in the normal cells. எடுத்த உடனே இந்த ரெட்ரோ வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடிக்கு உள்ளே போனதுக்கப்புறம் டி லிம்போசைட்ஸ் செல்ஸை ஃபஸ்ட் அஃபெக்ட் பண்ணாது. இங்கே பாருங்கள், அது முதல்ல எதை போய் அஃபெக்ட் பண்ணோன்னா நார்மல் செல்ஸை அஃபெக்ட் பண்ணோம். நார்மல் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு அது மல்டிப்ளிகேஷன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இட் கோஸ் அண்ட் அட்டாக் தி T lymphocyte cells. Please remember, the T lymphocytes and B lymphocyte cells both is arise from the WBC cells. நமக்கு தெரியும் WBC cellsல என்ன டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்த்தீங்கன்னா granulocytes and agranulocytes. அதில் நமக்கு eosinophils, basophils, neutrophils, monocyte cells, okay, and then lymphocyte cells. இதில் இருக்க ஒன் ஆஃப் தி WBC செல்ஸில் இந்த லிம்போசைட்ஸ் தான் ரெண்டு டைப் ஆஃப் லிம்போசைட்ஸை ப்ரொடியூஸ் T and B லிம்போசைட்ஸ். அண்ட் எக்ஸாக்டாக இந்த T and B லிம்பஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ. அஃப்கோர்ஸ் பிளேட்லெட்ஸ், இரத்த தட்டுக்கள் அண்ட் இரத்த வெள்ளணுக்கள் அண்ட் RBC செல்ஸ், இரத்த சிவப்பணுக்கள், இது எல்லாமே எந்த இடத்துல உருவாகும்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ, எலும்பு மஜ்ஜை. இந்த எலும்பு மஜ்ஜையில் தான் உருவாகும் இது எல்லாமே. அப்போது போன் மேரோவில் உருவாகக்கூடிய இந்த T and B லிம்போசைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த இடத்துல மெச்சூர் ஆகும், முதிர்ச்சி அடையுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு B லிம்போசைட்ஸ் எலும்பு மஜ்ஜையிலேயே உங்களுக்கு முதிர்ச்சி அடைஞ்சிரும். ஆனால் அந்த T லிம்போசைட்ஸ் முதிர்ச்சி அடையக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தைமஸில். ஸோ இந்த T லிம்போசைட்ஸ் வந்து அதிகப்படியான ஒரு ஒர்க்கை செய்யுது. என்னென்னா
பி லிம்போசைட்ஸை ட்ரிகர் பண்ண போகுது. நம்ம பாடிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுப்பது யாருன்னா ஆன்டிபாடிஸ் தான். இந்த ஆன்டிபாடி உருவாக்குறது யாரு? பி லிம்போசைட்ஸ். அந்த பி லிம்போசைட் ட்ரிகர் பண்ண எனக்கு யார் வரும்? டி லிம்போசைட்ஸ். அப்போ அந்த டி லிம்போசைட்ஸே அழிச்சிட்டோன்னா இந்த பி லிம்போசைட்ஸ் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஃபர்தர் என்ன ஆகிடும்? அந்த வைரஸ் நிறையா ப்ரொடியூஸ் ஆக முடியும். அப்போ அட்டாக் எங்கே நடக்குதா? டி லிம்போசைட் செல்ஸை தான். ஏன்னா அந்த டி லிம்போசைட் செல்ஸில் தான் அதுக்கான எல்லா சப்ஸ்டியூட்டும் கிடைக்கிது ஈஸியாக. அதில் ஈஸியாக என்ன பண்ண முடியுது? மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸை பண்ண முடியுது கம்பேர்ட் டு தி நார்மல் செல் விச் ப்ரெசென்ட் இன் அவர் பாடி. எப்போ அந்த ரெட்ரோ வைரஸ் நம்மளுடைய டி லிம்போசைட்ஸ்குள்ளே போய் என்ட்ரி ஆகுதோ ஃபர்ஸ்ட் அந்த வைரஸ் பார்ட்டிக்கல் ஃபர்ஸ்ட் அது என்ட்ரி ஆகிறது முடியாது. அந்த டி லிம்போசைட்ஸில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அது எங்கே போய் அட்டாச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த லிம்போசைட் செல்ஸோடைய பிளாஸ்மா மெம்ப்ரேன், அந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனில் இருக்க ப்ரோட்டீன் ரிசெப்டார்ஸில் பைண்ட் ஆகும். ஸோ இப்போ அந்த வைரஸ் பார்ட்டிகல் இருக்குல்ல அதுக்கு ஒரு ரிசெப்டார் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் இருக்குது பார்த்தீங்களா, என்னுள்ள ப்ரோட்டீன் அங்கே இருக்க ரிசெப்டார்ஸும் பிளாஸ்மா ரிசெப்டார் பைண்ட் பண்ணிக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா சின்னதாக ஒரு பியர்ஸ் ஒரு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி ஏற்படுத்தும் எங்கே? அந்த லிம்போசைட் செல்ஸோடைய அந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனில். இப்போ லைட்டாக அந்த என்வலப் இந்த பிக்சரை பாருங்கள், இந்த என்வலப் இருக்கா இல்லையா, இது வந்து லைட்டாக பியர்ஸ் ஆகும். பியர்ஸ் ஆன உடனே உள்ளே இருக்க வைரஸ் பார்ட்டிக்கல் தட் இஸ் வாட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA இஸ் ரிலீஸ்ட் இன் டு தி சைட்டோபிளாசம். ரிமெம்பர் இந்த நடக்கிறது எல்லாமே டி லிம்போசைட் செல்ஸோடைய சைட்டோபிளாசத்துக்குள்ள ஃபஸ்ட்டு டி லிம்போசைட்ஸோடைய பிளாஸ்மா மெம்ப்ரேனில் போயிட்டு இந்த ரெட்ரோ வைரஸ் ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆகும். எப்படி அட்டாச் ஆகும்? ரிசெப்டார்ஸ் மூலயமா. எங்கே ரிசெப்டார்ஸ் இருக்குது? அந்த வைரஸ் பார்ட்டிகளோடைய அந்த என்வலப் ப்ரோட்டீன். கிளியர்? அந்த என்வலப் ப்ரோட்டீனில் இருக்க அந்த ரிசெப்டார்ஸ் ஃபர்ஸ்ட் கோயிங் டு அட்டாச் இன்டு தி பிளாஸ்மா மெம்ப்ரேன் ப்ரோட்டீன் ரிசெப்டார்ஸ். இதுதான் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். முதல்ல அட்டாச் ஆகிடுச்சு. அட்டாச் ஆனதுக்கப்புறம் இந்த ரிசெப்டார்ஸ் என்ன பண்ணும்? சின்ன தொலை ஏற்படுத்தும் எங்கே? அந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனில். அதே நேரத்தில் இந்த என்வலப்பில் ஒரு சின்ன தொலை உருவாகும். இப்போ அந்த என்வலப் உள்ளே இருக்கிற அந்த வைரஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA ரிலீஸ் இன்டு தி சைட்டோபிளாசம். வெரி இம்பார்ட்டன்ட். இது இப்போ சைட்டோபிளாசத்துக்குள்ள தான் என்ட்ரி ஆகிருக்கு. அது மூலம் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். இப்போது என்ட்ரன்ஸ் பாருங்கள் பிக்சரில், என்ட்ரன்ஸ் அன்கோட்டிங் இன் சைட்டோபிளாசம். அன்கோட்டிங்னா கோட் இல்லாத ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA இப்போ எங்கே நுழைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோபிளாசம். கிளியர்? இப்போ இந்த சைட்டோபிளாஸில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவா DNAவா மாறுது. ஸோ நம்மளுடைய நியூக்ளிக் ஆசிட் என்ன? DNA. அப்போது அந்த வைரஸ் என்ன? வைரஸோடைய ஒரு நியூக்ளிக் ஆசிட் என்ன? RNA. அது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. நான் வந்து எப்படி என்னுடைய செல் வந்து எப்படி அதை ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும்? ஒன்று வந்த வைரஸோடைய நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏவா இருந்தால் தான் என்னுடைய செல் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ண முடியும். அப்போ அந்த வைரஸ் என்ன பண்ணிக்குதா? ஃபஸ்ட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்குது. என்னவா சேஞ்ச் பண்ணிக்குது? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் திரும்ப மாற்றிக்குது. எப்போவுமே RNA எதுலேருந்து வரும்? DNA தான் RNAவாக மாறும். அது நமக்கு தெரியும். அந்த RNA ப்ரோட்டீனை கொடுக்கணுன்றது தெரியும். இந்த இடத்துல திருப்பி என்ன நடக்குதுன்னா இந்த RNA ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதி மூலம் திரும்ப பெறுது. எப்படி திரும்ப பெறுதுன்னா RNAலேருந்து DNAவாக மாறிக்குது. யுரேசில் பதில் அங்கே என்ன வந்து உங்களுக்கு தயமின் வந்துடுது. ஸோ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் ப்ராசஸ் மூலமா என்ன நடக்குதுன்னா DNA திரும்ப உருவாக்கம் நடைபெறுகிறது. எந்த நொதியின் மூலமாக? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலமாக டபுள் ஸ்டாண்டர்ட் DNA இப்போ உருவாயிடுச்சு. ஸோ ரிமெம்பர் அது எப்போ சைட்டஸ் நுழையும் போது அது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA நுழைஞ்சதுக்கப்புறம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலயமா அது டபுள் ஸ்டாண்டர்ட் DNA மாறுது. இந்த ஸ்டேஜில் இது எக்ஸாக்டாக போய் எங்கே அட்டாச் ஆகுதுன்னு எங்கே உள்ள என்ட்ரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ். உங்களுக்கு நல்லா தெரியும் நியூக்ளியஸில் என்ன இருக்குது? நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்குது. அந்த நியூக்ளியர் மெம்ப்ரேனுக்கு 2 நியூக்ளியர் மெம்ப்ரேன். யூ மஸ்ட் ரிமெம்பர் நியூக்ளியர் மெம்ப்ரேனுக்கு நடுவில் இலக்கிய ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுக்குற பேர் தான் நியூக்ளியர் போர். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் படிக்கும் போது இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. நியூக்ளியர் மெம்ப்ரேனுக்கு இடையில் ஒரு சின்ன துளை இருக்கும். அந்த துளைக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் நியூக்ளியர் போர்ன்னு சொல்கிறோம். அந்த நியூக்ளியர் போர் வழியாக தான் உள்ள இருக்க DNA RNA மாறினதுக்கப்புறம் அந்த RNA mRNA மாறி வெளியே வர்றதும் அது வழியாக தான். ஸோ இதே மெத்தடில் தான் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் DNA ஒரு வைரஸோடைய டபுள் ஸ்டாண்டர்ட் DNA நியூக்ளியஸுக்குள்ளே என்ட்ரி ஆக போகுது. இப்போ அந்த நியூக்ளியஸுக்குள்ளே என்ட்ரி ஆகுதுல்ல, என்ட்ரி ஆகிற இடத்துக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் நியூக்ளியோபிளாசம். ஸோ இப்போது என்னுடைய டி லிம்போசைட்ஸோடைய
நியூக்ளியோபிளாஸ்டில் இருக்க டிஎன்ஏ இன்ஆக்டிவாக இருக்குது. தட் மீன்ஸ் அதால் அதோடைய ஒர்க்கை பண்ண முடியல, அதால் அதோடைய சொல்யூஷன் கொடுக்க முடியலை, பிகாஸ் அது டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. எதனால உள்ளே யார் வந்துட்டா, ரெட்ரோ வைரஸோடைய டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ உள்ளே வந்துடுச்சு. ஸோ இம்மீடியட்டாக அஃப்கோர்ஸ் ஒரு டிஎன்ஏ உள்ளே வந்துட்டாலே நம்மளுடைய ஹோஸ்ட் என்ன நினைக்கும்னா அது ரிப்ளிகேஷன் பண்ண மட்டும் தான் நினைக்கும், இரட்டி பாதல் செய்ய மட்டும் தான் நினைக்குமே தவிர அது என்னுடைய டிஎன்ஏவா இல்லை ரெட்ரோ வைரஸோடைய டிஎன்ஏவா அதால் ரெகனைஸ் பண்ண தெரியாது, அதால் ரெகனைஸ் பண்ண முடியாது. அண்ட் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிடுதுன்னா அதனுடைய ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு. இதால் என்ன பண்ண முடியாது, ரெட்ரோ வைரஸோட டிஎன்ஏ வந்ததை கண்டுபிடிக்கவும் முடியலை. என்ன ஒரு டிஎன்ஏ உள்ள டிஎன்ஏ இருந்துட்டாலே என்ன ஸ்டார்ட் பண்ணுறோமா, அது ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடும். நவ் தி ரெட்ரோ வைரஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இன்கார்பரேட்டட் ஒன்றா சேருது வித் தி T lymphocytes DNA and the replication process taking place in the nucleus. Now see here, this double stranded DNA which it travel to the nucleus, see this picture, integration into the host DNA. ரெண்டு ஒன்னோட ஒன்று இணையுதுன்னா யார் இணைய போகிறாங்க, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஸோ வாட் இஸ் LTR? திஸ் LTR translated region we will say. UTR means untranslated region. But here this is small portion of the LTR is present in the virus double stranded DNA. Clear? And here in the blue color இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ஹோஸ்ட் டிஎன்ஏ. இந்த ஹோஸ்ட் டிஎன்ஏவோட யார் உங்களுக்கு இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டாங்க, டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ சொல்கிற வைரஸ் டிஎன்ஏ. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி அங்கே ஆக்குபை பண்ணி வேண்டியது யாருன்னா இந்த ஹோஸ்ட் டிஎன்ஏ. அந்த இடத்துல இப்போ யார் வந்துட்டாங்கன்னா இந்த வைரல் டிஎன்ஏ வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் போர்ஷன் ஹோஸ்ட் டிஎன்ஏ இட்ஸ் present in the place of the what LTR region. Now the retrovirus, now this retrovirus incorporated with the host DNA. Now host DNA which produce the same retrovirus DNA in more amount. In the DNA என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா it produce large amount of the same genomic structure of the double stranded DNA. இப்போ இந்த DNA என்ன ஆக போகுதுன்னா again it goes into what transcription process and produce the RNA. Now this single strand RNA produced from the double strand RNA. ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், இந்த double strand RNA சொல்கிறது வைரல் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. அதை ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணது யாருன்னா ஹோஸ்ட் டிஎன்ஏ. ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ அதாவது வைரல் டிஎன்ஏ change into what single stranded RNA. The process called transcription process, very important, we have to remember this one. மாறினதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அவுட். இதில் நியூக்ளியஸில் இருந்து வெளியே வந்து சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே என்ன பண்ண போகுதுன்னா அதோட ப்ரோட்டீன் கோட், அதோட ஹெட் ரீஜன், டெய்ல் ரீஜன், இது எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ரிமெம்பர் இட், இன் திஸ் ஒன் this nucleic acid, that is that RNA is which differentiated two type RNA, that is what nucleic acid RNA and then small segmented RNA. ஏன்னா இந்த small segmented RNA என்ன பண்ண போகுதுன்னா capsid, that is protein coat உருவாக்க போகுது, அதுக்கான அதர் envelope protein part உருவாக்க போகுது. அதனால இந்த ரெண்டு ரீஜனாக பிரிஞ்சிடுது. ஒன்று நியூக்ளிக் ஆசிட் RNA பிரியும், ஒரு ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் RNA which involves in the production of the what that envelope protein. So this is you have to remember in the reverse transcriptase process, and this is a way that retrovirus or multiply in the human T lymphocyte cells. இப்படி இந்த T lymphocytes increase பண்ணுறதுனால என்ன ஆக போகுது, it will affect the T lymphocytes numbers. That means நமக்கு immunity கிடைக்குது. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அது காரணம் என்னன்னா என்னுடைய ஹெல்த்தி கண்டிஷன் ஆஃப் பாடி. இப்போ இன்கேஸ் எனக்கு ஹெல்த் டிசீஸ் இருந்ததுன்னா, என் ஹெல்த்தி இல்லைனா என்னால் என்ன பண்ணால் உங்கள்கிட்ட ப்ராப்பராக பேச முடியாதுன்னா அப்போ அட்டாக் ஆகிருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு பேத்தஜன் அட்டாக் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் அவருடைய இம்யூனிட்டி லெஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ இம்யூனிட்டி லெஸ் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக அங்கே யார் அஃபெக்ட் ஆகிருப்பாங்களா, ஆன்டிபாடி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகலை. ரீசன் பிகாஸ் ஆஃப் தி T lymphocytes குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். I think you understand everything clearly about this retrovirus infection in the T lymphocyte cells. So இதனுடைய next that how does this infection is carried all the T lymphocyte cells ன்றத நம்ம next episodeல பார்ப்போம். So till now you understand everything clearly about the AIDS disease which caused by the retrovirus. So next episodeல we will see how does will elaborately about this retrovirus. Thank you so much. Take care. Bye bye.